வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு தீர்வு. என்ன விதமான ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் தைமஸ் சுரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு சுரப்பி இருக்கும். அதாவது அநாதக சக்கரத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி அது. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, நமக்கு இளமையை பாதுகாக்கக்கூடிய அல்லது வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு தன்மை இருக்குது இந்த சுரப்பிக்கு. இது பொதுவாக இந்த வாலிப பருவத்தை அடையும் வரை இதனுடைய இயக்கம் இருக்கும். வாலிப பருவத்தை அடைந்தவுடன் இது இயக்கத்தை நிறுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்கிறதன் மூலமாக நமக்கு முதுமை ஏற்படக்கூடிய ஒரு தொடர் நிகழ்ச்சி உருவாகும். இதுதான் மனிதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் குறிப்புகள் இருக்குது. அதில் நம்ம பார்க்கும்போது இந்த தைமஸ் சுரப்பியை நம்ம இயக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இரண்டாவது, அப்படி இயக்க முடிந்தால் அதனுடைய இளமை திரும்ப நமக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு இரண்டாவது கேள்வி. இது எப்படி இருந்தாலும் அந்த வாலிப வயது வரைக்கும் கூட அது சிறப்பாக இயங்கவில்லை அப்படின்றது தான் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய குறைபாடு. அப்படி சரியாக இயங்கலை அப்படின்னா என்னென்ன நடக்கும்னா, ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் குறைஞ்சி போயிடும். அப்புறம் முகம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும். மனபாரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான படபடப்போடையே இருப்பாங்க. இது எல்லாமே இந்த அறிகுறிகளுக்கான காரணங்கள். இப்போது குழந்தைகள் நிறைய குழந்தைகள் இந்த ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய சந்தேகம் என்னென்னா, ஒருவேளை அந்த மாதிரி தைமஸ் சுரப்பி சரியாக இல்லாதது கூட ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றது. எனவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முதிரைகளை பயன்படுத்தி பார்த்து அதற்கு ஏதாவது தீர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஒரு ஆவணமாக நம்ம செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன முதிரைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சுக்ரீவ முதிரைன்னு சொல்லி ஒரு அற்புதமான முதிரை இருக்குது. இரண்டாவது இருதா முதிரை, மூன்றாவது சுரப்பி சீர் முதிரை அப்படின்னு இந்த 3 முதிரைகளையும் செய்யணும். இப்போ முதல் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் சிறப்பான முதிரை. இந்த தைமஸ் சுரப்பிக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு முதிரை. பாருங்கள், உங்களுடைய 2 கைகள்லையுமே சுண்டு விரலும் மோதிர விரலும் மடித்து ஒன்றோட ஒன்று இப்படி கோர்த்துக்கிறீங்க. நடுவிரலை இப்படி நீட்டி தொடுறீங்க. உள்ளங்கை மூடி வச்சுக்கிறீங்க. மூடி வச்சுட்டு ஆள்காட்டி விரல் 2ஐயும் நடுவிரலினுடைய பக்கவாட்டில் நகத்துக்கு கீழே இப்படி வச்சு பெருவிரலை கொண்டு அந்த இதுக்கு நேரம் இப்படி வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது சுக்ரீவ முதிரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ இதில் 3 ஓட்டை, இங்கே ஒன்று இங்கே ஒன்று நடுவில் வரும். இந்த மாதிரி 3 கண் இருக்க மாதிரி தெரியணும். உள்ளங்கையில் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இது முதல் முதிரை. இரண்டாவது இருதா முதிரை. வணக்கம் வச்சுக்கோங்க. நடுவிரலை மட்டும் மடித்து உள்ளே கொண்டு வாங்க. இந்த மாதிரி மோதிர விரல் 2 நுனியோடு ஒன்றோடு ஒன்று தொட்டிருக்கணும். மற்ற எல்லா விரல்களும் தொடாமல் உள்ளங்கையும் சேர்ந்து விரித்து வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் இருதா முதிரை. மூன்றாவது சுரப்பி சீர் முதிரை. 2 நடு விரல்களையும் மடித்து இப்படி உள்ளங்கையில் வைக்கணும். மோதிர விரல் மேலே சுண்டு விரலும் நடுவிரல் மேலே ஆள்காட்டி விரலும் வச்சு பெருவிரலை மடித்த இடத்துல அப்படி வச்சுக்கோங்க. இந்த முதிரைக்கு பேர் சுரப்பி சீர் முதிரை. இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக திரும்ப திரும்ப செஞ்சுட்டே வரணும். இப்போ முதல்ல செய்யக்கூடிய இந்த சுக்ரீவ முதிரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதிரை தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காக்களில் அதிகமாக இந்த முதிரைகளை சிலைகளாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது என்ன ரகசியம் அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் அப்படின்றது எங்களுடைய யூகம். இந்த முதிரைக்கு பேர் சுக்ரீவ முதிரை. மிகவும் அற்புதமான முதிரை இது. இந்த முதிரை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய தைமஸ் சுரப்பி தூண்டப்பட்டு நீங்கள் இளமையாக மாறிவிட்டால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதற்கு மூலிகை குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே நம்மளுக்கு சுரப்பிகள் எல்லாமே சீராக இயங்குவதற்கு நம்மளுக்கு மூலிகைகள் அப்படின்றது இல்லை. நம்ம தமிழர்களினுடைய உணவே அதற்கான ஒரு சிறப்பான வாழ்க்கை முறையாக தான் இருந்திருக்கிறது. எந்த விதமான ஒரு உணவாக இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய முறைப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இந்த சுரப்பிகளை சீராக இயங்க வைக்கும். அதே போல் இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மாலை வெயில் என்பது மனிதனுக்கு மிகவும் நல்லது. மாலையில் 4 மணி முதல் 6:30 மணி வரை இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சமானது நம்மளுடைய சுரப்பிகளை சீராக இயங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. எனவே தான் பாரதியார் மாலையில் விளையாடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அந்த குறிப்புகள் எல்லாம் பின்பற்றாததுனால நமக்கு நிறைய இன்றைக்கி நோய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, காலை வெயில் கழுதைக்கு தான் நல்லது, மாலை வெயில் தான் மனிதனுக்கு நல்லது. ஆக இந்த மாலை வெயிலை பயன்படுத்தி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகளை எல்லாம் சீராக இயங்க வைக்க முயற்சி செய்வோம். இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.